தமிழ்நாடு தேர்தல்ல இந்த முறை மொத்தம் 7600 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல ஆண்கள் பாத்தீங்கன்னா 6217 நபர்களும், பெண்கள் பாத்தீங்கன்னா 1380 நபர்களும், மூன்றாம் பாலினம் 3 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கான போட்டி இது ரொம்ப முக்கியத்துவத்தை உணர்த்துது. சோ இந்த டேட்டா கேண்டிடேட் அஃபிடவிட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எடுத்து பேசிட்டு இருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிக கேண்டிடேட் நாமினேட் பண்ணக்கூடிய தொகுதி எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கரூர். கிட்டத்தட்ட 108 கேண்டிடேட் இங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் 77 கேண்டிடேட் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவதா கோயம்புத்தூர் சவுத்துல 61 வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கு. சில இடங்கள்ல காம்படிஷன் ரொம்ப அதிகமாவே இருக்கு, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு. குறிப்பா உதகமண்டலத்துல 13 கேண்டிடேட் தான் போட்டிடுறாங்க. இந்த கேண்டிடேட் அஃபிடவிட், அதாவது வேட்புமனு தாக்கல் எதுக்காக, அது எந்த அளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேண்டிடேட்டும் நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லீகலான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய சொத்து அசெட், தங்களுடைய கடன் விவரம் லைபிலிட்டி, தங்களுடைய கிரிமினல் கேசஸ், நம்ம அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் சொல்லியிருக்கணும். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்தது அவங்களுடைய இன்கம் டீட்டெயில் பேசியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் மக்கள் வெளிப்படையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அந்த கேண்டிடேட்டை பத்தி. இந்த கேண்டிடேட்ல முக்கியமான கேண்டிடேட் யார் வந்தா நல்லது செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அபிடோபிட் சப்மிட் பண்றாங்க, வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. இது இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சியா நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது தேவையில்லாத கேண்டிடேட், அதாவது ஃபேக் கேண்டிடேட்டை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். மக்கள் ஈஸியா எந்த கேண்டிடேட் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேட்புமனு தாக்கல்ல இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்கறாங்க. ஸோ நீங்க வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி உங்க தொகுதியில இருக்கக்கூடிய கேண்டிடேட் எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க, அந்த வேட்புமனுல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க தொகுதியில எத்தனை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.